ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். உலக அரசியல் மாதிரி உள்ளூர் அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் டிஎம்கே தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவரோட பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னர் டிவிகே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. ஸோ டிவிகே கிட்டே இப்போ 108 சீட் இருக்குது. இதில் ஒரு சீட்டை ராஜினாமா பண்ணி ஆகணும். ஏன்னா விஜய் 2 சீட்டில் போட்டிட்டாரு. ஆஸ் பர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தான் இருக்க முடியும். ஒருத்தர் ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்க முடியும், 2 எம்எல்ஏவாக இருக்க முடியாது. ஸோ 107 சீட்டு, இதுக்கு மேலே ஒரு 11 சீட்டு தேவைப்படுது. அண்ட் அந்த 11 சீட் யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஒன்று காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலாம், பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட் பண்ணலாம், விசிகே, சிபிஐ, சிபிஎம், இவங்க 5 பேரில் பார்த்தீங்கன்னா 11 சீட் இவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த 5 பேர்கிட்ட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது காங்கிரஸ் 5, பாட்டாளி மக்கள் கட்சி 5, இவங்க 3 பேர்கிட்டே 6 இருக்குது. ஸோ 16 சீட் இருக்குது. ஸோ இதில் யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். மறுபடியும் ஒரு 6 மாதத்தில் நம்ம ஓட்டு போட வேண்டியது இருக்கும். பாருங்கள், மைய அழிஞ்சிடும் அதுக்குள்ளார. ஸோ ஓட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இன்னொரு முறை எலெக்ஷன் போது அது தேவையில்லாமல் செலவுகளை தான் உண்டாக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அதை பற்றி நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக மார்க்கெட் விழுந்துட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் 23,900 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேரிஷ் டேவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக ரெக்கவர் ஆகிட்டு 24,000 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரையும் நடந்தது சீக்வன்ஸாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள வந்ததுனால ஈரான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அமெரிக்கா அந்த செய்தியை மறுக்கிறாங்க, எங்களெல்லாம் அவங்க அடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அடித்தோம், அமெரிக்கா போர்க்கப்பல்கள் பார்த்தீங்கன்னா பின்வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதனால் நடந்துச்சுன்னா, நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்றத நான் தொடங்கியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் முடங்கி இருக்கிற கப்பல்களை நாங்கள் அழகாக வெளியே எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னாங்க. இதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த எஸ்கலேஷன் நடந்தது. ஸோ இது இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக எல்லா மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆகுது. க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆகிட்டு $115 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஈரான் நிறுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவனுங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க கப்பல்கள் மட்டும் அடிக்கல, சவுத் கொரியாவோட ஒரு மெர்ச்சன்ட் ஷிப் அடிச்சிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒரு ஆயில் டேங்கர் அடிச்சிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு கேஸ் ஃபீல்டே அடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் ஃபீல்டில் அட்டாக் நடந்ததோட விளைவாக பார்த்தீங்கன்னா 3 இந்தியர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காலையிலேயே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பேசியிருந்தோம். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கட்டணம் சொல்லியிருக்கு. இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் சரி, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சரி, இதை நாங்கள் கண்டிக்கிறோம், என்ன பழக்கம் இது, பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளார அட்டாக் பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நேற்று நைட்டு அவங்களோட அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது சீஸ்ஃபயர் எப்போ முடியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ சீஸ்ஃபயர் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட்டும் நேற்று நைட்டு பயங்கரமாக விழுது. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு அவங்களோட டவ் ஜோன்ஸ் விழுது. அவங்களோட நாஸ்டாக் 0.2%, அவங்களோட S&P 500 0.4% கிராஷ் ஆகுது. க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆகுது, கோல்டு பிரைசஸ் விழுது. இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சொல்யூஷன் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலாமா வேணாமன்றது ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ், இதை பேசி தான் முடிக்கணும். நீங்கள் ஆர்மியை கொண்டு வந்தீங்கன்னா இது வேலைக்காகிற விஷயம் கிடையாது, அதை நேற்று நடந்த அட்டாக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு சவடால் விடுறாரு. ஸோ மார்க்கெட் பேனிக் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களில் ஒரு விஷயம் தெளிவாக வெளியே வருது. என்னன்னா, நேற்று நடந்த இந்த அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நடத்தியிருக்காங்க. ஈரான் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவலே வாங்காமல் நடத்தியிருக்காங்க. அதாவது நம்மளோட நியூஸ் வீடியோவில் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஈரான் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைமை தனியாக இருக்குது, இராணுவ தலைமை தனியாக இருக்குது. இவனுங்களே ஒத்துக்கிட்டா கூட IRGC ஒத்துக்க மாட்டேன்றாங்க சமாதானம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது கிளியராக பார்த்தீங்கன்னா நேற்று வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நானே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ நார்த் கொரியா அணு ஆயுதம் வச்சிருக்கான், இஸ்ரேல் அணு ஆயுதம் வச்சிருக்கான், பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கான். இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறான ஆளுங்க தான். இவனுங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டானுங்களா, இவங்க அவங்களோட பாதுகாப்புக்கு அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு நானே கூட சில டைம் பேசியிருக்கேன். ஆனால் நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, நாளை பின்ன இவனுங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சதான்னு வச்சுக்கோங்க, IRGCல எவனாவது ஒருத்தன் டென்ஷன் ஆகிட்டு இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை போட்டுட்டா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரான் விட்டு வைப்பானா, இருக்கிற மொத்த அணு ஆயுதத்தையும் ஒரே போட்டுற மாட்டான். ஸோ இவனுங்க அணு ஆயுதத்தை வச்சுக்க கூடாதுன்றதுக்கு இதை விட ஒரு சாலிடான ஒரு எவிடன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா அவனுங்களோடய ஒரு கோஆர்டினேஷன் சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. அண்ட் இதை பற்றி இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா யுஎஸோட வார் செக்ரட்டரி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சீஸ்ஃபயர் இன்னும்
அமலில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயரெல்லாம் இன்னும் முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமாதானமான பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் மெதுவாக ரெக்கவர் ஆகுது. ஆனால் பாசிட்டிவாக முடியல. இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுவாங்களோன்ற பயம் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கதா செய்யுது. ஸோ இன்னும் இந்த பிரச்சனை எத்தனை நாளைக்கு போக போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கான நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 66 பாயிண்ட். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து 23,900 பிரேக் பண்ணுது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிகவரி ட்ரேட் ஆரம்பிக்குது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மிட் கேப் வந்து ஃபிளாட் ஆகும், ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் 0.6%, எஃப்எம்சிஜி வந்து 0.6%, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.6% நெகட்டிவ் வந்தது. ரியாலிட்டி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 1.4% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பை சைடு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும். அண்ட் கிட்டத்தட்ட 3,620 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனலாக கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா +or-1% மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது கோல்டு ப்ரைஸஸ் $4,562 இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸுக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு வந்து 15,047, 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 13,793 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,45,000 இருக்கு. நம்மளோட USD/INR வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு டாலருக்கு வந்து $95.31 மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $95.26 இருக்கு. ஸோ கொஞ்சம் கூல்டவுன் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு கூல்டவுன் ஆகலை. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $112 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா எல்என்டியோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை தான், இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தான். ஏன்னா இவங்களோட ஓவரால் ஆர்டர் புக்கில் 47% வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது. அண்ட் இவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 33% அளவுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் இவங்களுக்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் இதே குவார்ட்டர்ல வந்து 74,000 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 82,700 கோடி அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 5,497 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5,326 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா Q4 மார்ச் மாதம் மட்டும்தான் இம்பாக்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் Q1 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் காலி, இப்போ மே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குவார்ட்டர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10.4% மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு இவங்களோட மார்ஜின் இயர் ஆன் பேசிஸில் விழுந்திருக்கு. அண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 38 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஆர்டர் புக் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஒன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த Q4 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இவங்களோட ரெவன்யூன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 10% மேலே இன்க்ரீஸ் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 113 கோடியிலேருந்து 125 கோடி, அதாவது 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 46% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அண்ட் இவங்க 4 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9% அளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஷேர்ஸை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KEC இன்டர்நேஷனல், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா LNT மாதிரி ஒரு EPC கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,002 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 15,000 கோடியில் இருக்கு. 15,000 கோடி இருக்கிற கம்பெனிக்கு 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக வந்து 360ன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதனால் இந்த பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட Q4 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மார்ஜின் வந்து ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணப்புரம் ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட ஃபாடா டேட்டா வந்து இருக்கு. ஃபாடானா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன், அதாவது கம்பெனி கொடுக்குற டேட்டா இல்லை, இந்த ஷோரூம் எல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த டீலர்ஸ் கொடுக்குற டேட்டா.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவராலாக சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து 15% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயமும் வந்திருக்கு. என்னன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையினால சப்ளை செயின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனோட விலையும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவி வெஹிக்கிள் வந்து அதிகமாக யார் தயாரிக்கிறாங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ எலக்ட்ரிக்கல், அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் மகேந்திரா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு இவி வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைட், அமரர் ராஜா மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே இந்த பிரச்சனை வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியலன்னா அடுத்த குவார்ட்டர்ல வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லுபினுக்கு வந்து ஒரு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து எதுக்கு கிடைச்சிருக்குன்னா கிளிசரால் பினைல் புட்டைரேட் ஓரல் லிக்விட்க்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூரியா சைக்கிள் டிஸார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா $337 மில்லியன் அளவுக்கு சேல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூபினுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து டைனகான் சிஸ்டம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து 750 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐடி சர்வீசஸ் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் தான். இந்த சின்ன கம்பெனிக்கு 750 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 20% அளவு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருந்தது. ஆனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன கம்பெனிஸ். அண்ட் சிஎல்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. என்ன சொல்றாங்கன்னா சைனீஸ் பிராண்டை விட சாம்சங், ஆப்பிள் மாதிரியான பிராண்ட்ஸோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனீஸ் பிராண்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறதே வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்து கோஃபோர்ஜோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட Q4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ, விப்ரோவோ கொடுத்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் ஐடி செக்டரில். அண்ட் காரணம் என்னன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளே இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் ஏறி இருக்கு. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து டபுளாக இருக்கு. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் Q4 வந்து 3422 கோடியில் இருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 4450 கோடியில் இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் 307 கோடி பண்ணாங்க. இந்த வருஷம் 666 கோடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 10% ஏறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது ஒரேக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மாதிரி இதுவும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்குறவங்கள சின்ன கம்பெனியாக இருக்கா. பெரிய கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவனும் கொடுப்பான். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சிக்னிட்டியோட மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மே 15 16 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளார நீங்கள் சிக்னிட்டி டெக்னாலஜிஸை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோஃபோர்ஜில் ஒரு ஷேர் வந்து இவங்க சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதாவது சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பதிலாக கோஃபோர்ஜில் ஒரு ஷேர் வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ பெரிய ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விலையில் 1160 61 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நாளைக்கு இந்த கோஃபோர்ஜோட ஷேர் வந்து பயங்கரமாக ஏறும்போது சிக்னிட்டி கொஞ்சம் தத்தி மாதிரி ஏறினானா கரெக்டாக போய் சிக்னிட்டி லெவலுக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு யாரும் போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த சிக்னிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மெர்ஜர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மந்தில் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து அது பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $111 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு வந்து கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.7% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குஷியாக இருக்குது. என்னென்னு ஏதுன்னு தெரியல. நான் வீடியோ முடிச்சுட்டு தான் பார்க்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4583 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பார்க்கலாம் ஏதாவது பாசிட்டிவான நியூஸ் வருதான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.